வேற இருக்காங்க மேல அவனா ஈவினிங்காக கடையை அடைச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க. வந்த உடனே நம்ம தோட்டத்தில் வேலை நடந்துச்சு இல்லையா, அப்போ பழைய தூண் எல்லாமே உள்ளே வந்து அப்படியே போட்டு வச்சுருந்தோம். அந்த இத்து போன தூண் கம்பு இதெல்லாம் அதை எடுத்துகிட்டு வந்து உடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மழை நேரம் விறகெல்லாம் எப்படிக்கா எல்லாம் ஈரமாக இருக்குமே, எப்படி நீங்கள் தீயெல்லாம் போடுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்க. கஷ்டம்தாங்க, என்ன செய்கிறது, மழை நேரம் தான் வீட்டில் ஸ்டாக் வைக்காமல் விட்டுறது. இந்த விறகை உடச்சி அப்படியே நைட் என்ன செய்வோங்கன்னா, அடுப்பு தீயெல்லாம் அமர்த்திடுவோம். எப்போதுமே தீயெல்லாம் அமர்த்திட்டு அந்த அடுப்பில் அனல் இருக்கும் பார்த்திங்களா, அந்த அனலுக்கு மேலே ஈர விறகெல்லாமே காய வச்சுருவோம். காய வச்சு அது காஞ்சதுக்கப்புறம் காலையில் அதை தான் நம்ம அடுப்புக்கு வந்து தீ பற்ற வைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி தாங்க செய்வோம். மேக்ஸிமம் எல்லாருமே மழை டைமில் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். இருந்தாலும் நம்ம விறகடுப்பு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால எல்லாருக்குமே விறகு ரொம்பவே தேவைப்படும் இந்த மழை டைமில். பரனில் ஒரு சைடு பரனில் கொஞ்சம் விறகு வச்சுருக்கோம், இன்னொரு சைடு தாங்க மொத்தமாக தீந்து போச்சு. இப்போ அந்த சைடு தான் இது ஃபுல்லாமே அடைஞ்சு வைக்கும். இந்த விறகு நைட்டு வந்து நான் எப்படி அடுப்புக்கு மேலே காய வைக்கிறேன் அப்படிங்கிறத நான் நைட்டு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ எல்லா விறகையுமே பரனில் அடைஞ்சதுக்கப்புறமா தீயை நல்லா போட்டுட்டு அடுத்து நைட்டு சமையல் வேலையை ஆரம்பிக்க வேண்டியதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.